பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த வார வீக்லி டாஸ்க்கு. ஸோ ஏற்கனவே நேற்று நைட்டே பிக் பாஸ் வந்து நம்ம ஹவுஸ்மேட்டோட துணிகளெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாரு. துணிகளில் இருந்து இல்லை, எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. பிக் பாஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் பேரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடைமைகள்லாம் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூமுக்கான டாஸ்க்கு. இதில் வின் பண்ணுற டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ரூமுக்குள்ளே போக முடியும். அதாவது ரெண்டு டீமு, பிக் பாஸ் டீமு, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டீமு, அதே மாதிரி பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க ஒரு டீமு. குரூப் டீம் ஏ டீம் பின்னு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ டாஸ்க்கு இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான டாஸ்க்கு அப்படின்னு. பார்க்கறதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். ஒரு டீமுக்கு 3 பேர் விளையாடணும். ஸோ மொத்தம் 4 கேம் வச்சுருக்குறாங்க. அந்த 4 கேமையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இல்லை, ஓரளவு முடிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் டீமில் பார்வதி கிட்ட வந்த உடனே அவங்க தன்னோட முதல் டாஸ்க்கை முடிக்கிறதுக்குள்ள கனி டாஸ்கையே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்வதி 2வது கேமுக்கு வர்றதுக்குள்ள 2வது கேமை முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள நம்ம எஃப்ஜே 4 கேமையும் முடிச்சுட்டு டீமே வின் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்வதி வெறும் வாய்ஸ் ஆல் மட்டும்தான் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது இந்த டாஸ்க்கு மூலிமா. அது மட்டும் இல்லை, பார்வதி விளையாடும் போது நம்ம கெமி உக்காந்துருந்தது தான் பார்க்க இது மாதிரி இருந்துச்சு. இவ்வளோலாம் யார் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கெமி யோசிக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.